அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது 2026 சனி வக்கர பயிற்சி பலன் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த 2026 மெயினாக சொல்லப்போனால் அந்த சனி பகவான் வக்கரம் அடைகிறது கரெக்டாக சொல்லப்போனால் 4.5 மாத காலங்கள். இது எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் வக்கர பயிற்சியில் இருப்பார். வக்கர பயிற்சினா என்னங்க? சனி பகவான் பின்னோக்கு நகரக்கூடிய காலம் வக்கர காலம் அப்படின்றது. அப்போ மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அவர் பயணம் செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. மீன ராசியிலே அவர் வக்கர பயிற்சி அடைகிறார். மீன ராசியிலேயே தன்னுடைய ரேவதி நட்சத்திரம் இப்போ புதனோட நட்சத்திரத்திலிருந்து அவர் சொல்லப்போனால் உத்திரடாதி நட்சத்திரத்துக்கு பின்னோக்கு நட்சத்திரமான அந்த உத்திரடாதி நட்சத்திரத்துக்கு அவர் பயணம் செய்ய போகிறார். இந்த டைமில் வந்துட்டு கரெக்டாக சொல்லப்போனால் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் 4.5 மாத காலங்கள் 138 நாட்கள் வக்கர நிலையில் இருப்பார். அவர் புதனுடைய நட்சத்திரமான சனி பகவான் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் இப்போ அவர் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறார். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் அவர் புதன் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அதுக்கப்புறமா அக்டோபர் மாதத்திற்கு அப்புறமா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் தன்னுடைய சனி பகவான் சொந்த நட்சத்திரமான சனியோட நட்சத்திரமான வரக்கூடிய அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் 11ஆம் தேதி வரைக்கும் அவர் அந்த இடத்துல பயணம் செய்ய போகிறார். இந்த 2 நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் போதும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்ற நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். இந்த 4.5 மாத காலங்கள் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு இந்த 2026 சனி வக்கர பயிற்சி பலன் பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாயி பயணம் செய்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசி அதிபதியை 2ஆம் இடத்துல உட்காந்து வக்கரமாக இருக்கிறார். அதை குரு பார்வை 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, தனகாரனை பார்க்குறாரு. அப்போ இந்த டைம் உங்களுக்கு நடக்கிறதும் பார்க்குறப்ப 7.5 சனியில் பாதச்சனி நடந்துகிட்டு இருக்குது. ஒன்று மெயின் விஷயம். 2வது விஷயம், உங்களுடைய ராசி அதிபதி வக்கரம் ஆயிட்டார். அது 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ என்ன ஆகும்? சனி பகவான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மனநிலைக்காரகன் தான் சனி பகவான். அப்போ அந்த மனநிலைக்காரகன் வந்துட்டு ஒரு மனசை நிலையாக இருக்க விடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க விடாது. அது எப்பயுமே அப்படியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சனி வக்கர பேச்சு அப்படி இருக்காது. ஆனால் குருவோட பார்வைக்குனால அந்தளவுக்கு பெருசாக ஒரு பாதிப்புன்றது ஏற்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு ஸ்டெப்பு எடுக்கிறீங்கன்னா அந்த ஸ்டெப்பில் கடைசி வரைக்கும் முடிகிற வரைக்கும் அந்த ஸ்டெப்லேயே பயணம் பண்ணுங்க. அங்கேருந்து மறுபடி வேறு இடத்துக்கு போகிறது. இப்போ ஒரு தொழில் பார்க்குறீங்கன்னா வேலைக்கு போயிட்டுருக்குன்னா அந்த வேலை பிடிக்காமல் இன்னொரு வேலைக்கு போகிறது, அந்த வேலை பிடிக்காமல் இன்னொரு வேலைக்கு போகிறது. இப்போ ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்குன்னா அந்த வீடு இல்லாமல் இன்னொரு வீட்டுக்கு போகிறது அப்படின்ற மாதிரி மாறிட்டே இருக்கிறது இந்த டைம் நிறைய வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இருங்க. தனிப்பட்ட முறையில் முடிவு இருக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. 2வது, மற்றவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த இடத்துக்கு போங்க உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும், இந்த இடத்துக்கு போங்க உங்களுக்கு அந்த டாக்டர்கிட்ட போய் பாருங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன் அதை கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி கொண்டு போங்க. அந்த டாக்டர் பிடிக்கல இன்னொரு டாக்டர்கிட்ட போகிறேன், அங்கே எனக்கு போக பிடிக்கல இன்னொரு இடத்துக்கு போகலாம்னு இருக்கிறேன், இந்த தொழில் எனக்கு பிடிக்கல இன்னொரு இடத்துக்கு போகலாம்னு இருக்கிறேன், எனக்கு இந்த வேலை பிடிக்கல எனக்கு இன்னொரு விஷயம் பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இந்த பிஸ்னஸ்க்கு லாபம்ல அதனால் இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இந்த டைமில் நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஒருநிலைப்படுத்தி உட்காருங்க, முதல் விஷயம். 2வதாக பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த டைமில் பொருளாதாரத்தின் ரீதியில் எப்படிங்க இருக்கும், தொழில் சார்ந்த விஷயம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், பொருளாதாரத்தில் பிரச்சனை வராது. பொருளாதாரத்தின் ரீதியிலையோ பொருளாதார சார்ந்த விஷயத்துலையோ பிரச்சனை உங்களுக்கு ஓடிட்டுருக்கிற தொழில் ஓடிட்டுருக்கும், நல்லாவே ஓடும். குருவோட பார்வைனால தனகாரகன் 2ஆம் இடத்தை போய் பார்க்குறாரு. அப்போ குடும்பஸ்தானமும் ஒரு சில நல்ல மாற்றங்களை கொடுக்கும். 2வது தனகாரகன் பார்க்குறப்ப குரு பார்க்குறப்ப கண்டிப்பாக நல்ல பொருளாதாரத்தை இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி கொடுக்கும், முன்னேற்றம் கொடுக்கும். பொருளாதாரத்தை நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். வியாபாரத்தை நல்ல கண்டிப்பாக ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கும். அதே மாதிரி தொழில் இதுவரைக்கும் கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு அமைதியாக இருந்தால் ஒரு தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு தொழில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் முடிஞ்ச வரைக்கும் நிரந்தரமாக இருக்க பாருங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டேபிளை கொடுக்கும். அந்த வக்கர பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த வக்கர காலகட்டத்தில் நீங்கள் யார், நீங்கள் என்ன மாதிரி அமைப்பில் இருக்கிறீங்க, நீங்கள் என்னென்ன தொழில் பண்ணுறீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் இந்த சனி வக்கர காலகட்டத்திலே உங்களுக்கு கிடச்சிரும். உழைப்புக்கேற்ற ஊதியம் சனி கொடுக்கக்கூடியவர், ஆனால் அது கண்டிப்பாக கொடுப்பார். உங்களை கொஞ்சம் ஒரு உழைச்சி ஒரு இடத்துக்கு போய் ஸ்டேபிளாக்க வச்சுட்டு அவர் கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார். நல்ல ஒரு மாற்றத்தை சனி பகவான் உங்களுக்கு பார்க்காத நேரத்தில் சொல்லப்போனால் யோசனை இல்லாத ஒரு நேரத்தில் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வந்து கொடுத்துட்டு போவார். அந்த மாதிரி நேரம் இந்த நேரம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நிலையாக இருந்து வரக்கூடிய நிலைமை அந்த வாய்ப்பு
இதுக்குள்ளே நீங்கள் ஒரு இடத்த மாறிட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களை விட்டு வெளியே போயிடும். அப்புறமேட்டுக்கு வந்திருக்கலாம், போயிருக்கலாம், பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசி பிரயோஜனம் இருக்காது. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்க்குறப்ப இந்த கடன் சார்ந்த விஷயங்கள். கடன் உங்களுக்கு வந்துட்டு எப்படிங்க சிறப்பாக இருக்குமாங்க, எனக்கு கடன் பழைய பாக்கியெல்லாம் கிடச்சிருமாங்க, போன பணம் திருப்பி வந்துருமாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த டைம் உறுதியாக சொல்கிறேன், பழைய கடன் இதுக்கு முன்னாடி கொடுத்த கடன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். பழைய போன கடன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். கொடுத்த பாக்கியை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அடைச்சிடுவீங்க. இதெல்லாம் ஒரு சிறப்பாக இருக்குது. ஆனால் மெயின் விஷயம் அதில் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கடன் கொடுக்கல அப்படின்றதுக்காக நீங்கள் அவங்கள போயிட்டு சண்டை போடுறது, ஒரு சில விஷயங்கள் பிரச்சனை பண்ணுறது, ஒரு சில விஷயங்கள் பாதிப்பு ஏற்படுத்துறது, அப்படி பண்ணுறப்ப அது மட்டும் தான் இப்போ பிரச்சனையை கொடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வரக்கூடிய கடன் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். கொடுத்த பணம் அவங்கள வந்து கொடுத்துருவாங்க. அது நல்லாயிருக்கு. நீங்களாக புதுசாக ஒரு ஸ்டெப் எடுத்து வழக்கு பிரச்சனை பண்ணுறது, போலீஸ் ஸ்டேஷன் வாசல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுற 7.5 சனியில் பாத சனி வேறு, சனியோட பாதிப்பு, அந்த சனி வேறு வக்கரமே இருக்கிறார் அப்படின்ற போது, அதுவும் புதனோட நட்சத்திரத்தில் சனி பகவான் இப்போ பயணம் செஞ்சிட்ருக்கிறாரு. வரக்கூடிய அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும். அந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு முடிவும் தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்காமல் இருக்குது. அது நல்லாயிருக்கும். மூணாவது விஷயமா பார்த்தோம்னா, உங்களுக்கு இப்போ இருக்கிற விஷயத்தில் குடும்பஸ்தானம். இந்த குடும்பஸ்தானம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியே இருக்கிற பிரச்சனை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே காமிக்காமல் இருந்தாலே உங்களுக்கு போதும். வெளியே இருக்கிற ஒரு குழப்பத்தை, ஒரு பணம் வரல அப்படின்றதுக்காக, அந்த பணத்துக்காக ஒரு பணம் கிடைக்கல அப்படின்றதுக்காக குடும்பத்தில் போய்ட்டு ஒரு சில சங்கடங்களை படுத்துறது, குடும்பத்தில் போய்ட்டு ஒரு சில பாதிப்பு ஏற்படுத்துறது, என்ன வரல, எதுவும் பண்ண முடியல, என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் அந்த ஒரு டென்ஷனை, அந்த ஒரு ப்ரெஷரை குடும்பத்துக்குள்ளே காமிக்கிறப்ப அது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ப்ரெஷர் ஆகாமல் இருங்க, டென்ஷன் ஆகாமல் இருங்க, பொறுமையாக இருங்க. எல்லாமே உங்களை தேடி சாதகமாகவே வந்து முடியும். இந்த 7.5 சனி முடியக்கூடிய காலகட்டங்கள் சின்ன பிரச்சனை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னு சொல்லப்போனால் வந்துட்டு, இந்த டைமில் ஒரு முக்கியமான விஷயம், நிறையா தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கான காலகட்டம் இந்த டைம். ஏன்னா தனகாரகனை குரு பார்க்கறதுனால, யார் தனகாரகனை 2ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்த சனி வக்கரமான சனியை குரு பார்க்கறதுனால, அந்த ஒரு பழைய நிறையா குடும்பம், பிரிஞ்ச குடும்பங்கள், ஒரு பிரச்சனையால் வெளியே இருக்கிற குடும்பங்கள் இந்த டைமில் உட்காந்து பேசுனீங்கன்னா 100% நாங்கள் 1000% அடிச்சு சொல்கிறேங்க, அது ஒன்று சேருவீங்க. நிறையா குடும்பங்கள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இந்த டைம் நிறையா இருக்குது. அதே மாதிரி நிறையா குடும்பங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான நேரம் சூப்பராக நிறைய. ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன் உட்காந்துருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன் உட்காந்துருக்காரு. அந்த சனி பகவான் புதனோட சாரமே வாங்கி அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு. அப்படின்ற புத்திரஸ்தானம் பலமாக இருக்குது, புத்திர யோகம் சூப்பராக இருக்குது. அப்போ குருவோட பார்வையிலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, சனியோட நட்சத்திரமும் சிறப்பாக இருக்குது, உங்களை ராசிக்கு 5ஆம் இடத்துல புதனும் சிறப்பாக இருக்குது. அப்படின்ற போது கண்டிப்பாக சொல்கிறேங்க, உங்களுக்கு 100% குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்று சேரும். இதெல்லாமே நல்லா இருக்குது. மற்றபடி அடுத்த விஷயமா பார்த்தோம்னா, வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படுறேங்க. இப்போ வெளிநாடு போகலாமா அப்படிங்கன்னா தாராளமாக போகலாம். ஏன்னா குருவோட பார்வை 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வெளிநாடு பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்கள், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற லாபஸ்தானத்துக்கு அதிபதி, தனகாரகனுக்கு அதிபதி, இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். யோகமான நேரம் தான். யோகமான நேரம், யோகமான வாழ்வாதாரம், யோகமான பொருளாதாரம், வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்குது. மனசு மட்டும் ஸ்டெடியாக இருந்துச்சுன்னா மற்ற எல்லாமே ஓகே தான். மனநிலைக்காரகன் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி அவசரப்படாமல் சூதானமாக பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கும், எல்லாமே மாற்றங்கள் கொடுக்கும். இந்த சனி வக்கர பயிற்சியில் 7.5 சனியில் பாத சனி நடந்துட்டுருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இருங்க. வண்டி வாகனத்தை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. வண்டி வாகனத்தை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சின்ன பிரச்சனைகளும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம். மனமார்ந்த வாழ்த்துக்கு நன்றி, வணக்கம். கும்பம் ராசி நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நன்றி, வணக்கம்.